இயேசுவே, பெரிய மனசிலை கொண்டு உம்மோடு வளர்த்தாலும் என் அன்றாட சிலுவைகளை நல்ல மனதுடன் சகித்து ஏற்றுக்கொண்டு வாழ அருளாகும். சொகுசான பாதை கிடையாது, மாறாக கொடூரமான பாதை. இன்றும் இதே நிலை நீடித்து வருகிறது. அதிலும் குறிப்பாக சிலுவை சுமப்பவர்களின் எண்ணிக்கை அதிகமாகின்றதே தவிர குறைந்து விடவில்லை. இன்று படிப்பிற்காகவும் வேலை பெற்றுக் கொள்வதற்காகவும் குடும்பத்தை நடத்துவதற்காகவும் ஏராளமானோர் கடன் வாங்கி அதை திருப்பி செலுத்த இயலாமல் வருந்தும் போது சிலுவை சுமக்கிறார்கள். எளியோரை அரவணைத்து இறைவா, எம் சமுதாயத்தில் கடன் பிரச்சனையால் அவதியுறும் மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்துள்ளோம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மனித விசுவாசிகளின் ஆன்மாக்கள் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக்கடவன. Bye.
திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் செய்கிறோம். கடுமையான வெயிலினாலும் பசி தாகத்தாலும் சிலுவை சுமந்த சிறிது நேரத்திலேயே இயேசு மண்ணில் விழுகிறார். இந்த பயணமானது இறப்புதான் முடியும் என்று இயேசுவிற்கு தெரிந்திருந்தது. அந்த சோகம் இயேசுவின் மனதை தள்ளாட வைத்தாலும் உயிரோடு எழுவேன் என்ற நம்பிக்கை இயேசுவை முன் செல்ல வைக்கிறது. புது நம்பிக்கையோடு எழுந்து தன் பயணத்தை தொடர்கிறார். சோர்வையும் பலவீனத்தையும் தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருகின்றார். இன்று ஏராளமான மக்கள் பலவீனத்தால் விழுவதை பார்க்கின்றோம். இந்த நேரங்களில் எல்லாம் இவர்களை தூக்கி நிறுத்த முன் வந்திருக்கின்றோமா? அல்லது கீழே விழுந்த இயேசுவை பார்த்து மக்கள் ஏளனம் செய்தது போல நாம் ஏளனப்படுத்திருக்கின்றோமா? சிந்திப்போம். வாழ்க்கை சுமையை என்னிடம் தாருங்கள் என்றவரே, வாழ்க்கையில் ஏராளமான பிரச்சனைகளோடு தற்கொலைதான் தீர்வு என்ற மனநிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவர் மீதும் மனமிறங்கி உமது வல்லமையை பொழிந்து நிறைவாழ்வு அளிக்க வேண்டும் என்று இறைவாக மன்றாடுகிறோம். எங்கள் பேரு தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரு தயவாயிரம். மனித விசுவாசங்களின் ஆன்மாக்கள் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுள. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் செய்கிறோம். அன்னை மரியா தன் வாழ்வை முழுமையாக இறைவனிடம் ஒப்படைத்தார். ஆண்டவருடைய சித்தம் தன் மகன் இயேசுவில் நிறைவேற வேண்டும் என்று ஒரே குறிக்கோள். மகன் சிலுவை சுமத்துகின்றார். உண்மையான உலகத்து உறுதிப்படுப்பை மனதிற்குள் நிறுத்துகின்றார். இதை புரிந்து கொண்ட இயேசு, யார் என்னை விட்டு ஓடி சென்றாலும் என் அன்னை என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு சிலுவை சுமந்து முன்னேறுகின்றார். ஜெபம். தாயுள்ளம் கொண்ட இயேசுவே, இன்று ஏராளமான பெண்கள் தங்கள் கணவனாலும் பிள்ளைகளாலும் உடன் பிறப்புகளாலும் கைவிடப்பட்டு தனிமையாக வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். இவர்களுக்கு உம் ஆறுதலையும் அரவணைப்பையும் கொடுக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் பேரு தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரு தயவாயிரம். மனித விசுவாசிகளின் ஆன்மாக்கள் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுள. Yeah.
நீ இயேசுவிற்கு என்ன செய்தாய் எனக்கு, அத்தோடு நம்முடைய பக்கத்து வீட்டார் என்ன செய்தார்கள் என கேட்காதே, நீ அவர்களுக்கு என்ன செய்தாய் எனக்கு. இதுதான் உண்மையான மனிதநேயத்தின் வெளிப்பாடு. நம் வாழ்வு என்பது சொகுசான ஒன்றல்ல, மாறாக பிறருடைய கண்ணீராலும் வேதனையிலும் கவலையிலும் பங்கெடுத்து அவர்களோடு ஒன்றிணைவதுதான் உண்மையான மனிதநேய வாழ்வு. அவர்கள் கண்ணீரை துடைப்பதுதான் உண்மையான பகிர்வு வாழ்வு என எண்ணுவோம். சீமோனின் மனநிலையை பெறுவோம். ஜெபம். உதவிக்கரம் நீட்டும் இயேசுவே, உமக்கு உதவி செய்த சீமோனுக்கு வாய்ப்பளித்து இன்று ஏராளமான நற்குணங்கள் ஏழ்மையை ஒழிக்க, வன்முறையை ஒழிக்க, லஞ்சத்தை ஒழிக்க உம்முடைய சிலுவையை தூக்கிக் கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். இவர்களுக்கு உமது ஆசிரை அளிக்க வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். எங்கள் பேரு தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரு தயவாயிரம். மருத்துவ விசுவாசிகளின் ஆன்மாக்கள் நித்திய சமாதானத்தில் இடைப்பாறப்படுவது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அந்த தோத்திரம் செய்கிறோம். எருசலேம் நகரின் ஒட்டுமொத்த புழுதியும் இயேசுவின் முகத்தில் இரத்தத்துடன் கலந்து அழகின் உருவம் அலங்கோலம் ஆகிவிட்டது. அங்கே கூடி நின்ற பெண்களில் 1000 ஒருத்தியாக துணிந்து தூயவனின் துயர் துடைக்க துணியோடும் துணிவோடும் வந்தாள். பெண்களுக்கு இவ்வளவு துணிச்சல் என்பது அதுவும் இயேசு வாழ்ந்த காலத்தில் நினைத்து கூட பார்க்க முடியாது. அதற்கு பரிசாக தனது முகசாயலை அத்துணியில் பதித்தார். துடைத்த துணி புனிதமாகின்றது. ஜெபம். எல்லோரையும் அன்பு செய்த இறைவா, பெண்ணடிமை சமுதாயம் மறுமலர்ச்சி காணவும் துவண்டு போன பெண்கள் புத்துணர்வு பெறவும் வரமருள்வாய். எங்கள் பேரு தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரு தயவாயிரம். மனித விசுவாசிகளின் ஆன்மாக்கள் நித்திய சமாதானத்தில் நிலைப்பாற கடவுளே. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அந்த தோத்திரம் செய்கிறோம். தள்ளாடி தவழ்ந்து தலைப்போடு என் குருசை சுமந்து என் நேசர் கொல்கத்தா மலையின் மேல் ஏறுகின்றார். கல்வாரி மலையை நோக்கி கடுமையான பயணத்தில் பலவீனமாகி போன இயேசு மீண்டும் கீழே விழுகின்றார். உடலாலும் உள்ளத்தாலும் நொந்து போன இயேசு மண்ணில் சாய்கின்றார். தந்தையின் சித்தத்தை நிறைவேற்றவே இவ்வுலகிற்கு வந்தேன் என்று கூறிய ஆண்டவர் அதற்கு
தவறுந்து விழுந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். குடிவெறியினால் சீட்டாட்டத்தால் தங்கள் வாழ்வை அழிப்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் குடும்பங்களையும் அழைத்துக் கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவர்கள் இச்செயலிலிருந்து விடுபட நாம் உதவி புரியவில்லை எனில் அவர்களோடு இணைந்து நாமும் இயேசுவை கீழே தள்ளிவிடுகின்றோம். ஜெபம். தியாகத்தின் செம்மலே இறைவா, தீய செயல்களிலிருந்து மீண்டு வர இயலாமல் தீமையின் ஆதிக்கத்தோடு போராடும் எங்கள் சகோதர சகோதரிகள் அந்நிலையிலிருந்து மீண்டு வர எங்களால் ஆன உதவியை செய்யக்கூடிய மனநிலையை அளித்தள்ள வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். எங்கள் பேரு தயவாயிர சுவாமி, எங்கள் பேரு தயவாயிர, மனித விசுவாசிகளின் ஆன்மாக்கள் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுள. அடுத்தவருக்கு ஒளி கொடுத்து கொண்டிருக்கிறது. துயரத்தின் உச்சகட்டத்தில் இயேசு இலக்கை அடையும் நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. முள்முடியின் அழுத்தம், தசையால் பட்ட அடிகளின் காயம் ஆண்டவர் மிகுந்த வேதனை அடைகின்றார். துயரற்ற இயேசுவை எருசலேம் முதல் கல்வாரி வரை தொடங்குகின்றனர் சில எருசலேம் நகர பெண்கள். விபத்தில் அடிபட்டு விழும் இறைவனை கண்டு ஐயோ பாவம், யார் பெற்ற பிள்ளையோ என்று கூச்சலிடும் பெண்கள் போல கண்ணீரோடு சில பெண்கள் இயேசுவை நோக்குகிறார்கள். திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கும் நன்றி எங்கள் மேல் தயவாயிரம் சாமி, தயவாயிரம். மரத்தை விசுவாசிகள் மக்கள் இரண்டு இலக்கத்தினால் எத்தனை பாட்டி அடையப்படுவன. ஆமென். வீழ்ந்தது நம் பாவங்களுக்காக, எழுந்தது நம் வாழ்வுக்காக. மனுக்குலம் மீட்பு பெற இவ்வுலகம் வந்த நம் ஆண்டவர் இயேசு சுமக்க முடியாத சுமையான சிலுவையை மிகுந்த வேதனையோடு சுமக்கும் போது மூன்றாம் முறை கீழே விழுகின்றார். மீட்பின் சிலுவையில் நம் பாவங்கள் சுமக்கப்படுகின்றன. நம் பாவங்களின் சுமை கிறிஸ்துவை வீழ்த்துகின்றது. விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணையும் தீர்ப்பிடாதே என்ற இயேசு நம் பாவங்களுக்காக விழுந்தாலும் எழுந்து நம் அனைவரையும் மன்னித்து தூய்மைப்படுத்துகிறார். ஜெபம். எங்கள் அன்பு ஆண்டவரே, நாங்கள் எங்கள் வாழ்வின் பாவங்களில் விழுந்து கிடக்காமல் துணிந்து எழுந்து செயல்பட வரும் தாரும் சுவாமி. எங்கள் பேர் தயவாயிரம் சுவாமி, தயவாயிரம். மரித்த விசுவாசிகள் மக்கள் இரவு இறக்கத்தினால் திரைப்பாட்டி அடைய கடவன. ஆமென்.
கொண்டே இருக்கின்றது. சிலுவையில் அறைவதற்கு அவரை தயார் செய்கின்றனர். உடைகள் களையப்பட்டு ஆண்டவர் அவமானத்துக்குள்ளாகின்றார். அவரது ஆடைகளை காவலர் தங்களுக்குள்ளே பங்கிடுகின்றனர். எந்த மனிதனும் இழிவுபடுத்தக்கூடாது என்று எண்ணியவர் இயேசு. ஜெபம். ஆடைகள் களையப்பட்டு அவமானப்படுத்தப்பட்ட எங்கள் பண்பு இயேசுவே, நாங்கள் எங்கள் வார்த்தைகளால் பிறரை அவமானப்படுத்தாமல் வாழவும் அவமானப்படுத்தப்பட்டவருக்கு ஆறுதல் அளிப்பவர்களாக வாழ்வு பெற அருள் புரியும் ஆண்டவரே. எங்கள் பேர் தயவாயிரும் சாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இரண்டு இரக்கத்தினால் நித்திரை வாழ்க்கை அடையப்படுவன. அன்பின் வெளிப்பாட்டை ஆணிகளுக்குள் முடக்கிவிட்டனர். தன்னை அறிந்ததற்காக சிலுவையை தானே சுமந்து சென்று இயேசு, இதோ இடம் வந்துவிட்டது. கொல்கத்தாவில் சிலுவையை போட்டு அதன் மேல் இயேசுவை தூக்கி போடுகின்றனர். துடித்துடித்து நெளியும் ஆண்டவரை ஆணிகளால் அறைகின்றனர். மணிக்கட்டில் காலால் மிதித்து பெரிய ஆணியை கொண்டு உள்ளங்கையில் அறைகின்றனர். இரத்தம் பீரிட்டு ஓடுகின்றது. கால்களையும் இணைத்து வைத்து பெரிய ஆணியால் அறைகின்றனர். கொடுமைப்படுத்தி கொடூரமாக இயேசுவை கொலை செய்ய துணிந்துவிட்டனர் காவலர்கள். ஜெபம். ஆணிகளால் அறையப்பட்ட அன்பு இயேசுவே, பிறரை எங்கள் அநியாயமான செயல்களால் சிலுவையில் அறையாமல் இருக்க வருந்தாரும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இரண்டு இரக்கத்தினால் நித்திரை பாட்டி அடையப்படுவன. மூச்சு விடுவதும் கடினமாகிறது. தாகத்திற்கு தண்ணீர் கொடுப்பார் இல்லை. எந்த தவறும் செய்யாமலே இத்துணை கொடிய வேதனையுற்ற போதிலும் இயேசு தன்னை சிலுவையில் அறைந்தவர்களை கனிவோடு மன்னிக்கின்றார். தந்தையே, இவர்களை மன்னியும் என்று கூறி இறுதியாக, தந்தையே, உன் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன் என்று உரக்க கத்தி உயிர் விடுகின்றார். ஜெபம். உயிர் கொடுத்த உயிர் தந்த உன்னத இறைவா, சமூக வாழ நாங்கள் எங்கள் வாழ்வில் செல்வம், புகழ், பதவி இவற்றுள் எவற்றையேனும் இழக்க நேரிட்டால் உமக்காக அதை ஏற்றுக்கொள்ளவும், எங்களுக்கு எதிராக பாவம்
எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி தயவாயிரும். எங்கள் பேர் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேர் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் இறைவன் இரக்கத்தினால் நித்திரை பாட்டி அடைக்கடவன. பதிமூன்றாம் நிலை. இயேசுவின் உடல் அவரது தாயின் மடியில் வைக்கப்படுகின்றது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். சிலுவையில் இருந்து இறக்கப்பட்ட இறைமகனது உடலை அவரது தாயின் மடியில் கிடைத்துகிறார்கள். 33 வயது இளையன் தம் தாயின் மடியில் சடலமாக. எந்த தாயின் இதயமாவது இதை தாங்குமா? எந்த பாவமும் செய்யாத தனது மகனை அநியாயமாக கொன்றுவிட்டனர். எதுவும் பேசவில்லை மரியா. மரித்த தன் மகனை உற்று நோக்குகின்றார். ஜெபம். இயேசுவின் அன்னையும் திருச்சபையின் தாயுமாகிய எங்கள் அன்பு அன்னையே, நாங்கள் எங்களுக்கு ஏற்படும் துன்பத் துயரங்களையும் பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளவும் பாவங்களை விட்டொழித்து தூய வாழ்வு வாழவும் வரம் தாரும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமாக்கள் இறைவன் இரக்கத்தினால் நித்திரை பாட்டி அடையப்படவன. பதினான்காம் நிலை. இயேசுவை அடக்கம் செய்கிறார்கள். திவ்ய இயேசுவை, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அவனியை ஆள்பவருக்கும் 6 அடி நிலம்தான். இயேசுவின் உடலை புதிய கல்லறை ஒன்றில் அடக்கம் செய்கின்றனர். அரிமத்தியா ஊரை சார்ந்த யூசை இயேசுவின் உடலை பெற்று கல்லறையில் அடக்கம் செய்யும் பொறுப்பை ஏற்றார். நன்முறையில் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கல்லறையின் வாயிலில் பெரிய கல்லை வைத்து மூடுகின்றார். பிறக்கும் போதும் நாம் எதையும் கொண்டு போவதில்லை, இறக்கும் போதும் நாம் எதையும் எடுத்துக்கொள்ள போவதும் இல்லை. இவ்வுலகில் நாம் வாழும்போது நம்மிடம் இருப்பவை யாவுமே இறைவன் நமக்கு இலவசமாக தந்தவைதான். ஜெபம். கல்லறை சமத்துவத்தை கற்பித்த இயேசுவே, நாங்கள் எங்கள் வாழ்வில் எங்களோடு வாழும் அனைத்து மனிதர்களையும் எந்த விதமான பாகுபாடு இல்லாமல் இறைவனின் சாயலால் என்றும் ஏற்றுக்கொண்டு ஒருவர் மற்றவரை சமமாக மதித்து ஏற்றுக்கொண்டு அன்பு செய்ய வாழ வரம் தாரும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆத்மாக்கள் இறைவன் இரக்கத்தினால் நித்திரை பாட்டி அடையப்படவன. நமது திருத்தந்தைக்காகவும் திருச்சபைக்காகவும் அன்றாடுவோம். விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது திருவுலாம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்,
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். அருள் நிறைந்த மரியே, வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசைப்பட்டவர் நீரே. புனிதவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசைப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மறையில் வேண்டிக்கொள்ளும். ஆமென். சுதனுக்கும் பசுதாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஜெபிப்போமாக. கருணை கடலை இறைவா, உம் திருமகனின் பாடுகளாலும் சிலுவை மரணத்தாலும் உமது பரிவிரக்கத்தை எங்கள் மேல் பொழிந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமது கருணையினால் எங்களை நிரப்பும். அதனால் உமது இறையரசு பாதையில் நாங்கள் நடந்து எல்லோரிடமும் உமது அன்பையும் அருளையும் பகிர்ந்து வாழ்வோம் என வாக்களிக்கின்றோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை